வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தெளிச்சா போதாது, நிரம்பி இருக்க வேண்டும். எவ்வளவு நிரம்ப வேணும்? வேற எதுக்கு இடம் இல்லை, இருதயத்தில் வார்த்தைக்கு தான் இடம் என்கிற அளவுக்கு இருதயம் வார்த்தையினால் நிரம்ப வேண்டும். அதன் நிறைவினால் வாய் பேசும். அந்த வாய் பேசுறதுனால வாழ்க்கை உண்டாகும், சொன்னபடியே ஆகும். அதுதாங்க. அப்போ இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? எதனால் நிறைந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. நிறைய பேருடைய இருதயம் எதனாலேயோ நிறைஞ்சிருக்குது. நிறைய பேருடைய இருதயம் புறங்கூறுதல்னால் நிறைந்திருக்கிறது. மற்றவங்க ஊர் கதையை பேசுறதுனால. அவங்கள பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட் பிரதர்னுவாங்க. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டீங்களா பிரதர், நேற்று தான் நான் கேள்விப்பட்டேன். நான் சொல்கிறது இதுதானே வேணாங்கிறது. இப்போ தான் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் முதல்ல பிரைஸ் தி லார்ட் உன்னை போட்டு பூஜை பண்ண மாதிரி போட்டு அப்புறம் டக்குன்னு இப்படி ஆரம்பிக்கிறது. அவருக்கு என்னாச்சு கேள்விப்பட்டீங்களா? எவருக்கு என்னாச்சுன்னா எனக்கு என்ன வந்தது? இதுக்கெல்லாம் என் இருதயத்தில் இடம் வேண்டாம். எதுக்கு? அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? தேவையே கிடையாது. காசிப்பினால் நிறைந்திருக்கு நிறைய பேருடைய இருதயம், அதனால் நிறைஞ்சிருக்கு பாருங்கள். ஏன்னா அதனால் எப்படி தெரியும் எனக்கு? இல்லை பிரதர் அப்படி ஒன்றும் இல்லை பிரதர். இல்லை, வாயில் வந்துருச்சு, அதனால் அதுதான் நிறைஞ்சிருக்குது. எது வாயில் வருதோ அதனால தான் நிறைஞ்சிருக்குது. நிறைய பேருடைய இருதயம் ஃபேஷன் மேகசின்லாம் நிறைஞ்சிருக்குது. அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் கொஞ்சம் எப்படி இருக்கீங்க பேச ஆரம்பித்தோடனே, இது ஒரு புது ஷர்ட் வந்துருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு புது சூட்டு வந்துருக்குது பார்த்தீங்களா, இது வந்திருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா முழு நேரமும் ஃபேஷன் மேகசினில் தான் இருக்கிறாங்க அவங்க. இந்த புடவை பார்த்தீங்களா, அந்த கடை தெரியுமா உங்களுக்கு? பார்க்குறது நல்லது தான், ஆனால் அதனாலேயே நிறைஞ்சிருக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். நிறைஞ்சிருக்கிறதுக்கும் சில காரியங்களை தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உள்ளமே புடவையால் நிறைஞ்சிருக்கக்கூடாது. எந்த சந்து பொந்தில் எங்கே என்ன இருக்குது, எது என்ன எவ்வளவு எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. சிலருடைய இருதயம் டிவி மற்றும் மூவி இதனால் நிறைந்திருக்குது. எங்கே எந்த மூவி ஓடுது, எந்த தியேட்டருக்கு போனால் எந்த படம் நல்லா இருக்குது, எந்த படம் நல்லா இல்லை, எது என்ன கதையாக்கும், கதையெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க படமே பார்த்தேன், எல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க, எல்லா கதையும் சொல்லுவான். இது யார் நடிக்கிறது, என்ன நடிக்கிறது, இவர் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கிறாரு, அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கினார், இவர் எந்த ஊருக்காரரு, இவர் எத்தனாவது தடவை கல்யாணம் பண்ணியிருக்காராக்கும். ஏன்னா இந்த டிவி நோய் பிடிச்சிருக்குது உங்களுக்கு. டிவியும் மூவியும் நோய். நான் ஒன்றும் இந்த மாதிரி டிவியை பார்க்காதங்கிற பிரசங்க யாரும் இல்லை. ஆனால் டிவினால இருதயம் நிறையக்கூடாதுங்க. எத்தனை பேர் ஆமன்னு சொல்கிறீங்க? அதுக்கு டிவி பார்க்குறதுல தப்பு இல்லை, ஆனால் டிவியினால் இருதயம் நிறைஞ்சிருந்தால் கண்டிப்பாக தப்பு. ஏன்னா தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. சிலருக்கு கிரிக்கெட்டினால் இருதயம் நிறைந்திருக்கிறது, அதையும் சொல்லிடணும். கிரிக்கெட் இருதயம் அது. இது உங்களுக்கு என்ன ஆக்க போகுதுன்றீங்க? அவங்களுக்கு நல்ல பணம் சம்பாதித்து தருது, உங்களுக்கு என்ன ஆகுது? இது ஒன்றும் கிடையாது. இவர் இத்தனை 6 அடித்தார் ஆக்கும், இவர் அத்தனை 4 அடித்தார் ஆக்கும், இவர் தான் நம்பர் 1 ஆக்கும், அவர் நம்பர் 2 ஆக்கும். சரி பார்த்தீங்க, விடுங்க. இருதயத்தை இதனால் நிரப்ப இது ஒரு பெரிய முயற்சியில் இறங்கியிருக்காங்க பாருங்கள். அந்த புக்கையே விழுங்கிட்டு இருக்கிறாங்க, டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக புக்ஸை. யார் எத்தனை ஓவர் போட்டது, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அவங்க சாதனைகள் என்ன, அதெல்லாம் அப்படியே சும்மா மனப்பாடம். இதை வச்சு டிவியில் கேமெல்லாம் நடக்குது வேறு. ஏன்னா அதுக்கு இருதயத்தை நிறைவினால் வாய் பேசுது. விசுவாசிகள் அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள். இதை பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், சில நேரத்தில் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்க்குறோம், நல்ல விளையாட்டு தான், நல்லா இருக்குது, அதோட சரிய ஒழிய இதை வச்சு இதை கொண்டு போய் இருதயத்தில் நிரப்புறது இல்லை. ஏன்னா அது எனக்கு சோறு போட போகிறது இல்லை. ஹலோ, உள்ளத்துலேருந்து கிரிக்கெட்டாக வரும்போது எனக்கு சோறு அரிசி கடையிலேருந்து அனுப்பிச்சிட மாட்டாங்க. நிறைய பேருக்கு இப்போ தான் வெளிப்பாடாக வருது அது. அவர் நல்லா கிரிக்கெட் இப்போ விவரங்கள்லாம் நல்லா சொல்கிறாருப்பா, ஒரு கறி வீட்டுக்கு கொடுத்து அனுப்பு, 1 கிலோ கறி அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். சாப்பாடு இங்கேருந்து வருது, வேலை இங்கேருந்து வருது, தொழிலில் வெற்றி இங்கேருந்து வருது, குடும்ப வாழ்க்கையில் வெற்றி இங்கேருந்து வருது. இதெல்லாம் உருவாக்கக்கூடிய இருதயமாக என்னுடைய இருதயத்தை நான் உருவாக்குவது அவசியம். இருக்கீங்களா? அதை விட்டுவிட்டு இதனால் நான் நிறைத்து வைத்திருக்கிறது தவறு. இருதயத்துக்கும் வாய்க்கும் பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். திருப்பம் ஒரு வசனம்
டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிக்கணும். எபேசியர் 5:18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. எல்லாம் சொல்லுங்க, ஆவியினாலே நிறைந்து. ஆவியினாலே எங்கே நிறையிறீங்க? இருதயத்தில் இல்லையா? ஆவியில் நிறையிறீங்க. நிறைந்து உடனே என்ன ஆகுது பாருங்க, சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைகள்னாலும் ஞானப்பாட்டுகள்னாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது, பீங் ஃபில்டு வித் த ஸ்பிரிட். உடனே அடுத்த வசனமே ஸ்பீக்கிங் அப்படின்னு ஆரம்பிக்குது. இங்கே நிரம்பினோடனே ஃபில் ஆன உடனே என்ன வருது? ஸ்பீக்கிங் தான். என்ன பேச ஆரம்பிக்கிறீங்க? சங்கீதம், கீர்த்தனைகள், ஞானப்பாட்டுகள், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுகிறது. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. அப்புறம் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. அப்போ இருதயம் ஆவியினால் நிறையும் போது வாய் ஆட்டோமேட்டிக்காக அது அதோட வேலை செய்யுது பாருங்க. இங்கே நிறைவு, வாயில் ஸ்தோத்திரம் வருது. இங்கே நிறைவு, வாயில் பாட்டு வருது. இங்கே நிறைவு, ஞானப்பாட்டு. இங்கே நிறைவு, கீர்த்தனை வருது. இங்கே நிறைவு, புத்தி சொல்கிற வேலை நடக்குது. இங்கே எதனால் நிறைந்திருக்கிறோன்றதை வாய் என்ன பேசுகிறது என்பதை வைத்து அறிந்து கொள்ளலாம். இங்கே ஆவியினால் நிறைந்திருந்தால் வாயில் கீர்த்தனைகளும் பாட்டுகளும் ஞானப்பாட்டுகளும் புத்தி சொல்கிறதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரமும் தான் இருக்குமே ஒழிய புறங்கூறுதல் இருக்காது, வீண் பேச்சு இருக்காது, மற்ற காரியங்கள் இருக்காது. இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆள் ஒருவேளை டிவி கொஞ்சம் பார்க்கலாம், கிரிக்கெட் மேட்ச் கொஞ்சம் பார்க்கலாம், நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் இருதயம் அதனால் நிறைஞ்சில்ல. இருதயம் எதனால் நிறைஞ்சிருக்குது? வார்த்தையினால நிறைந்திருக்கிறது. இருக்கீங்களா? அது ரொம்ப அவசியம். ஏன்னா இருதயம் நிறைஞ்ச பிறகு தான் எஃபெக்ட் உண்டாகுது. அபண்டன்ஸ்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். லேசாக கொஞ்சம் போட்டு வச்சிங்கன்னா, இப்போ வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து சும்மா லேசாக கேட்டு போகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. கவனித்து செவியை சாய்ச்சி கண்களுக்கு முன்பாக கண்களை விட்டு பிரியாமல் வச்சு இருதயத்தில் வச்சு காத்து இப்படியெல்லாம் பண்ணணும். பண்ணால் தான் அதனுடைய ரிசல்ட்டு உண்டாகிறது. அப்போ இருதயம் ஒருவேளை கெட்ட இருதயமாக இருக்குதுன்னு வைங்க, ஏற்கனவே பொல்லாத காரியங்கள்லாம் நிறைந்து இருக்குது. இதை எப்படி மாற்றுறது? ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். பாருங்கள், இந்த கப்பில் இப்போது பெப்சி வச்சுருக்காங்க எனக்கு குடிக்கிறதுக்கு. உங்களுக்கு தெரியாது இல்லை? அது சில காரியங்கள்லாம் ரகசியமாகி வைக்கப்படுகிறது. தேவைப்பட்டால் குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க எனக்கு. இப்போ பெப்சியை பார்க்குறேன், எனக்கு பெப்சி வேணான்ட்டு நான் தண்ணி குடிக்கணும்னு விரும்பினேன்னா, இது கப்பாக இருக்கிறதுனால வெளியே தூக்கிட்டு போய் ஊற்றிடலாம், ஊற்றிட்டு தண்ணிலாம் நிரப்பிடலாம். ஆனால் இதே இருதயமாக இருந்ததுன்னா உள்ளே இருக்கிறத எப்படி எம்டி பண்ணுறது? அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. கப்புனை தூக்கிட்டு போய் வெளியே ஊற்றிட்டு கழுவிட்டு வந்துடலாம், வேறு என்ன வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். இருதயம்னா அவ்வளோ லேசான ஒரு காரியம் கிடையாது. இருதயத்தில் இருக்கிறத எம்டி பண்ணி வேறு ஒன்றுனாலும் எப்படி நிரப்புவது? நான் சொல்கிறேன், இருதயம் இப்படிப்பட்ட கெட்ட காரியங்களால் நிறைஞ்சி வச்சுருக்கு. இது பிடிக்கல எனக்கு, இது வேண்டாம், கெட்ட காரியங்கள் இருக்குது, இதனால் நிரம்பி இருக்குது. நான் நல்ல காரியத்தினால் இருதயத்தை நிரப்ப விரும்புகிறேன்னா, இப்போ இதில் தண்ணி வேணும்னு விரும்புகிறேன்னா ஒன்றும் இல்லை, இது எம்டி பண்ணாமலே நான் எம்டி பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் லா ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றாங்க. அது எப்படின்னா, பெரிய ஜக்கில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதை விட 10-20 மடங்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதை ஊற்றிக்கிட்டே இருந்தேன் நான் இந்த கப்புக்குள்ளே. கூடிய சீக்கிரம் கப்பு உள்ளே இருக்கிற பெப்சியெல்லாம் வெளியே போயிட்டு வெறும் தண்ணி தான் உள்ளே இருக்கும் இல்லையா? கூடிய சீக்கிரம் அது ஆகிடும். அப்படி தான் இருதயத்தை சரி பண்ணுகிறது. இருதயத்தில் இருக்கிறது பிடிக்கலையா? இருதயம் கெட்ட இருதயமாக இருக்குதா? கெட்ட யோசனைகள் இருக்குதா? கெட்ட நினைவுகள் இருக்குதா? கெடுக்குதா? இருதயம் பொல்லாத வழிகளில் நடத்துதா? வாழ்க்கையை சீரழிக்குதா? இது உங்களுக்கு பிடிக்கலையா? அதை மாற்றணுமா? ரொம்ப சுலபம், கண்டிப்பாக மாற்றலாம். அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எப்படி மாற்றலாம்? தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை விட பல மடங்கு அதிகமாக அதில் ஊற்றிக்கொண்டே இருக்கும்போது அது என்ன, அது கூடிய சீக்கிரம் அதில் உள்ளதெல்லாம் போய் இதுதான் உள்ளதாக மாறி விடுகிறது. அப்ப உள்ளத்தில் இருக்கிற எல்லா பகையும் எடுத்து போட்டு அன்பினால் அதை நிரப்ப முடியும். எல்லா விதமான மன சோர்வையும் உள்ளத்திலிருந்து எம்டி பண்ணிட்டு எல்லா விதமான சந்தோஷத்தினால் நிரப்ப முடியும். உள்ளத்தை எல்லா விதமான பொய்யிலிருந்தும் விடுவித்து விட்டு உள்ளத்தை பொய்யை காலி பண்ணிட்டு என்னத்தினால் நிரப்ப முடியும்? சத்தியத்தால நிரப்ப முடியும். நீங்க நினைச்சா உங்களுடைய உள்ளத்தை இன்னைக்கு காலி பண்ணிட்டு இந்த உள்ளத்தை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை காண முடியும். இருக்கீங்களா? அதுக்கு ஒரே ஒரு காரியம் செய்யணும். அதுக்கு ஒரு சில காரியங்களை செய்யணும். குயிக்காக சொல்கிறேன். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அதான் ஊத்துறது இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை நிறைய கேட்கணும். இருதயம் பொல்லாத இருதயமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நிறைய வசனத்தை
கேட்க நிறைய வசனத்தில் ஈடுபாடு காண்பீங்க. இரவும் பகலும் தியானத்தை, அதனால தான் அப்படி சொல்லி இரவும் பகலும் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்தால் அப்புறம் வேறு எதுக்கு இடமே இருக்காது. நிறைய இது கொஞ்சம் தான் இருக்குது, இது போயிடும் பாருங்கள். இதை கொண்டு வந்து ஊற்றுனீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை உள்ளே ஊற்றுனா கட கட கடன்னு நிரம்பிடும். பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் ஃபில் பண்ணுற மாதிரி உள்ளே நிரம்பிடுச்சுன்னா வெளியே வரும். சிலர் பெரிய எதுவும் ராக்கெட் சயின்ஸ் மாதிரி கேட்குறாங்க, பிரதர் எத்தனை மணி நேரம் பண்ணுன்றீங்க? அப்போ நான் எத்தனை மணி நேரம் தியானிக்க வேண்டும், எத்தனை மணி நேரம் எத்தனை அதிகாரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் எத்தனை மணி நேரம் தியானம்? இது ரொம்ப பெரிய கேள்வி மாதிரி. எத்தனை நாள் நான் உபவாசம் இருக்கணும், நான் எத்தனை நாள் படிக்கணும், எத்தனை நாள் தியானிக்கணும்? ஒன்றும் கிடையாது. வாயிலிருந்து வர ஆரம்பிச்சுதான் பாருங்கள். வாயில் வரலன்னா உள்ளத்துலன்னு ஏறலன்னு அர்த்தம். பெட்ரோல் போடுறதுக்கு கொண்டு காரை நிறுத்துகிறேன், அவன் காரில் அந்த இதை திறந்து அந்த நாசில் உள்ளே விடுறான், விட்டு பெட்ரோலை போடுறான். நிரம்பிச்சுன்னு எப்படி தெரியும்? நிரம்பிச்சுன்னா வெளியே ஊற்றும், வெளியே ஊற்றலன்னா நிரம்பலன்னு அர்த்தம். ஹலோ, இருக்கீங்களா? அப்போ ஒன்றும் இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, பெரிய விஞ்ஞான ரீதியாக அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். உள்ள நிறைஞ்சிருச்சா வார்த்தையினால? வாயில் என்ன வருது? ஞாயிற்றுக்கிழமை வந்து பாட்டு பாடும்போது என்ன வருதுன்னு கேட்கல. திங்கக்கிழமை வேலைக்கு போய் அங்கே வேண்டாதவர்களெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமை வரும்போது வாயிலிருந்து என்ன வருது? பிரச்சனைகளை சந்திக்கும் போது வாயிலிருந்து என்ன வருது? தேவைகளை சந்திக்கும் போது வாயில் என்ன வருது? பயம் உண்டாக்குகிற காரியங்கள் வரும்போது வாயில் என்ன வருது? என்ன வருது? வாயில் என்ன வருதோ அதனால தான் இருதயம் நிறைஞ்சிருக்குது. அப்போ எது வரைக்கும் இருதயத்தை நிரப்பணும்? வாயில் வர்ற வரைக்கும் நிரப்பிக்கொண்டே இருங்க. ரெண்டாவது, மெடிடேட் ஆன் இட். தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். முதல்ல கேளுங்க, அப்புறம் தியானியுங்கள். அதை மனதில் கொண்டு வந்து அசை போடுங்கள், திருப்பி திருப்பி சொல்லுங்கள், தியானியுங்கள். அது உங்களுடைய இருதயத்தில் அது நிலவரப்படும். மூன்றாவது, அதை சொல்லுங்கள், அறிக்கை செய்யுங்கள். நிரப்புறதே அறிக்கையின் மூலமாக